பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 24ல இருக்கிறோம். இன்னைக்கு செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இதை வாசிக்கிறோம். ஸோ இந்த வசனத்துல நிறைவான பலன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்ற காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரும். இந்த டே 24ல என்ன கிடைக்கும் அப்படின்னா வாசிக்கலாம். அதற்கு சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமேன். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன கிடைக்கும், நமக்குள்ள என்ன மாறுதல் வரும் அப்படின்னா தைரியம் வருங்க. நம்ம சில காரியத்துல தைரியம் இல்லாம நம்ம பயந்து போய் அந்த காரியத்தை தொடங்காம இருப்போம். இல்ல அந்த காரியத்தை எப்படி தொடங்குனா நம்ம முடிச்சிருவோமா அப்படின்ற ஒரு மனதைரியம் இல்லாம இருக்குங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னொரு வேத பகுதியில கூட நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். ஆமேன். ஆமாங்க. சோ இந்த வசனத்துல தாவீது சாலமோன்ட்ட சொல்லியிருப்பாங்க. தாவீது ராஜாவா இருக்கும் போது சாலமோனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தாவீத கர்த்தர் இந்த ஆலயத்தை நீ கட்ட வேணாம், உன்னுடைய குமாரன் தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால தன்னுடைய குமாரன்ட்ட சொல்லுவாங்க, இது பெரிய காரியம், இதுக்கு தைரியம் வேணும், அதனால நீ பயப்படாம தைரியமா இரு, கண்டிப்பா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், இந்த காரியத்தை நடப்பி அப்படின்றாங்க. காரியம் நம்மளுக்கு நடக்கணும், நம்ம அந்த காரியத்தை நடப்பிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாருங்க. அப்படி நம்மளோட கூட அவர் இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியத்தோடு நம்ம காரியத்தை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இன்னொரு வேத பகுதியில கூட நம்ம வாசிக்கலாம், யார் அப்படி தைரியமா இருந்தாங்க, வேத வசனத்தை யார் தைரியமா போதித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமேன். சோ இந்த அப்போஸ்தலர் பகுதியில தைரியத்தை குறிச்சு நம்ம நிறைய பார்க்கலாம். இயேசு சீஷர்களோட இருந்த காலத்துல இயேசு பிரசங்கித்தார். சீஷர்கள் பிரசங்கிக்கல, ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வேத வசனத்தை அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க தவிர அவங்க பிரசங்கம் பண்ணவே இல்லை. இப்போ இயேசு அவங்க கூட இல்ல, அவங்ககிட்ட இல்லாம அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தைரியம் தாங்க தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க ஒரு இடத்துல, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்க போதிக்க எங்களுக்கு தைரியத்தை தாங்க அப்படின்னு அந்த முந்தினைய வசனத்துல கூட அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க ஜெபிக்கும் போது அதற்கு பலன் தான் அந்த 31ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமேன். சோ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா, நேத்தே நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரோட ஃபெலோஷிப் உண்டாக்கணும் அப்படின்னு. அந்த ஃபெலோஷிப் உண்டாயிடுச்சு அப்படின்னுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை கொண்டு நம்ம வேத வசனத்தை போதிக்கணுங்க. சோ அப்படி நம்ம தைரியமா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மூலமாக நிறைய காரியத்தை அவர் செயல்பட முடியும். தைரியம் இல்லாம நம்ம பயந்து ஒரு இடத்துல முடங்கி கிடந்தோம் அப்படின்னா அவரால நம்ம மூலமா எதுவுமே செய்ய முடியாதுங்க. பேதுருவை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இயேசுவை 3 முறை மறுதளிச்சிருப்பாங்க. எதற்கு அப்படின்னா அங்க உள்ள ஜனங்களை பார்த்து பயந்துதான் அவங்க சொல்றாங்க, இவன் இயேசுவோட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு சத்தியம் கூட பண்ணுவான். சோ அப்படி அவன் பயந்து இருந்தான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டது அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவன் தைரியமா எழுந்து அந்த ஜனங்கள் முன்னாடி பேசுறாங்க. ஜனங்கள் 3 தடவை மறுதளிச்சா 3000 ஜனங்கள் அவங்களால ரட்சிக்கப்பட்டாங்க. சோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது நம்ம பலன் அடைவோம், 2வது தைரியம் அடைவோம். இந்த தைரியம் அவருடைய வசனத்தை போதிக்கிறதற்கு நம்மளுக்கு உதவியா இருக்குங்க.
சோ அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா எந்த காரியத்துல உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கு, பயந்து போயிருக்கு, அதனால நீங்க அந்த காரியத்தை நடப்பிக்காம இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, என்னுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நான் தைரியத்தை கொடுப்பேன். சோ அந்த தைரியத்தை கொண்டு காரியத்தை நடப்பி அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. நம்ம எல்லாரும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு தகப்பனே நீங்க தைரியத்தை தரீங்க, தைரியம் உள்ளவர்களாக மாற்றுகிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. சில காரியங்கள்ல நாங்க பயந்து போய் அந்த காரியத்தை துடக்காம இருந்திருக்கோம்ப்பா. ஆவியானவரே இன்னைக்கு அப்பா உம்முடைய செட்டையின் கீழ் அனுதினமும் நாங்க வரோம்ப்பா. எங்களுக்கு அந்த மன தைரியத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. தைரியம் உள்ளவர்களாக எங்களை காணப்பட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே என்னோடு அப்பா சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஆவியானவரே அப்பா எல்லாரையும் நீங்க தைரியம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.